மொத்தமா இந்த பட்ஜெட்டுக்கு எத்தனை மார்க்? அவர் பொது பட்ஜெட்டுக்கே பூஜ்ஜியம் தான் கொடுத்திருக்காங்க. வேளாண் பட்ஜெட்டுக்கு தஞ்சை, திருவாரூர் முதலான டெல்டா மாவட்டங்கள் கடுமையான வறட்சி வச்சிருக்கிறது. குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காவிரி விவகாரத்துல தாவேக அரசினுடைய அந்த செயல்பாடு அணுகுமுறை திருப்தி அளிக்கும் வண்ணம் இருக்கிறதா? நீ அவையில தான் கேட்கணும். நாங்கதான் தெளிவா சொல்லிட்டோம். காவிரிக்காக என்னென்ன செய்தோம் என்ற வரலாற்றையே நான் பல முறை ஊடகத்திலே பத்திரிகையிலும் சொல்லிட்டாங்க. எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மாவில் காவிரி நீரை பெறுவதற்கு 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு அம்மா இருக்கின்ற பொழுதே இந்த காவிரி நீரை பெறுவதற்கு உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அவர்கள் துரதிருஷ்டவசமாக மறைந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்திலே விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான தீர்ப்பை பெற்றோம். ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் மாதாந்திர வாரியாக திறந்து விடப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை நாங்கள் பெற்றோம். அதை கூட இந்த அரசு நிறைவேற்ற முடியல. வாய் திறந்து பேச மாட்டேங்கிறார் முதலமைச்சர். இன்றைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய ஜூன் மாதம் கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கல, ஜூலை மாதம் கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கல. இன்றைக்கு கபினி அணை நிரம்பி இருக்குது, கேஎஸ்ஆர் அணை நிரம்பி இருக்குது, ஹானங் அணை நிரம்பி இருக்குது. இனையெல்லாம் நிரம்பி உபரி தண்ணி திறந்து விடுறாங்க. மாதாந்திர வாரியா நமக்கு தண்ணீர் கிடைத்திருந்தா நாம உரிய நேரத்தில் நமக்கு டெல்டா பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்வதற்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும். ஆனா மாதாந்திர வாரியாக நமக்கு கர்நாடக அரசு தண்ணீர் திறக்கவில்லை. இந்த அரசு தண்ணீர் பெறுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல. வாய் திறந்து கூட பேச மாட்டேங்கிறார். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு இழுக்கு ஏற்படுகின்ற விதத்தில், தலைகுனி ஏற்படுகின்ற விதத்தில் இவர் கர்நாடகத்துக்கு போறங்கிறாரு. கர்நாடக முதலமைச்சர் வர வேண்டாம்னு சொல்றாரு. கர்நாடக முதலமைச்சர் கர்நாடகத்துக்கு வர வேண்டாம்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தலைகுனி ஏற்பட்டிருக்கிறது முதலமைச்சர் எண்ணி பார்க்க வேண்டும். இது தனிப்பட்ட முறையில் கிடையாது. இன்றைக்கு முதலமைச்சர் என்பது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு அனைத்து மக்களுக்கு முதலமைச்சராக இருக்கிறார். தேர்தல் வர வரைக்கும் வேற, தேர்தல் வந்த பிறகு முதலமைச்சர் என்ற பொறுப்பு வந்த பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைகுனிவு ஏற்படுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடு அமைந்துள்ளது வருத்தம் அளிக்கிறது. மொத்தமா இந்த பட்ஜெட்டுக்கு எத்தனை மார்க்? சார், நேற்றே சொல்லிட்டேன். நேற்று தினமே அவர் பொது பட்ஜெட்டுக்கே பூஜ்ஜியம் தான் கொடுத்திருக்கிறாங்க. வேளாண் பட்ஜெட்டுக்கு -0 கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.